ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கு வர பிரச்சனையும், ஆண்டவரை பத்தி தெரியாம இருக்கிற ஜனங்கள் நடுவுல அவங்க சந்திக்கிற பிரச்சனையும் ஒண்ணுதான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் தேவனை அறிந்த பிள்ளைகள் தங்களோட வாழ்க்கையில வர்ற எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டு போறாங்க. ஆனா தேவனை அறியாத பிள்ளைகள் அந்த பிரச்சனையிலே மூழ்கி மாட்டிக்கிறாங்க. இதுக்கு ஒரு உதாரணமா நோவாவின் காலத்துல வந்த ஜலப்பிரளயம் நோவாவையும் பாதித்தது. ஆனா அது எப்படி பாதித்தது? ஒரே ஜலப்பிரளயம் நோவா மேலயும் வந்தது. அங்கிருந்த மத்த ஜனங்கள் மேலயும் வந்தது. மற்ற ஜனங்கள் அந்த ஜலப்பிரளயத்துல மூழ்கி போனாங்க. ஆனா நோவாவும் அவனோட குடும்பமும் அந்த ஜலப்பிரளயத்த மேற்கொண்டு அந்த ஜலப்பிரளயத்துக்கு மேல அவங்க மிதந்தாங்க. ஆமாங்க. இன்னைக்கு நீங்க தேவனுடைய பிள்ளைகளா, உங்களோட வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைகள், நீங்க அந்த பிரச்சனைக்கு மேலாக மிதக்கும் ஒரு அனுபவத்துக்குள்ளாக உங்கள கொண்டு போகுமே தவிர, உங்கள மூழ்கடிக்க செய்யாது.